தமிழ், தூங்காம இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சிபி சார பாத்தியா? ஓ ரூம்ல இருக்காரா? இல்லையே, நானும் சேதும் தான் ரூம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அங்க எதுவும் வரல. ஏன் ஓ ரூம்ல இல்லையா? நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவரு இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. எங்க இருக்காருன்னு தெரியல. இந்த நேரத்துல எங்க போயிருப்பாரு? இங்க பாரு தமிழ், அவன் என்கிட்டயே ஒழுங்கா பேசுறது இல்ல. ஜனமாக்கு நானும் சேது ஹெல்ப் பண்ணுவோம்ல, அதனால கோவத்துல இருக்கான். கெடி, நீ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாக்குறியா? நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் தமிழ். சரி விடு கேடி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி போய் தூங்கு தமிழ். எதுக்கு நிக்கிற? போ. எங்க போயிருப்பாரு? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரே. ஹாய், என்ன தமிழ், சிபிய தேடிட்டு இருக்கியா? நான் இந்த வீட்ல இருக்கும்போது சிபி எங்க போயிருப்பா சொல்லு. இருந்தாலும் சிபி ரொம்ப மோசம். இன்னுமா புரியல? உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லாத. சிபி என்னோட ரூம்ல தான் இருக்கான். தாலி கட்டிட்டா நீ அவனோட ஒய்ஃப் ஆயிடுவியா? அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி. ஜனாமாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக கட்டினது. ஆனா மனசளவுல சிபிக்கு எப்பவுமே நான் தான். இந்த ஜென்மத்துல நான் தான் சிபியோட ஒய்ஃப். அத யாராலையும் மாத்த முடியாது. எனக்கு அவன் ப்ராமிஸ் பண்ணிருக்கான், சீக்கிரமே என் கழுத்துல தாலி கட்ட போறான். அவனுக்காக நீ வெயிட் பண்ணி ஏமாந்துராத. உன்னை பார்த்தா கூட தான் பாவமா இருக்கு. சீக்கிரமா இந்த தாலியை கழட்டி போட்டுட்டு வேற பையனை பார்க்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. பாவம். எலவு காத்த கிளின்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி காத்து காத்து ஏமாந்துற போற. என்ன, நான் வரட்டா? என்னோட பேபி தனியா இருப்பான். பேபி, நான் வந்துட்டேன். இல்ல ஜனமா, அவ அவ்வளவு கர்வமா இவர் ஏன் கூட தான் இருக்காருன்னு சொன்னான். அப்படி சொல்லும் போது என்னால நம்பாம இருக்க முடியல. பொய் சொல்றவங்களே அவ்வளவு உறுதியா இருக்கும் போது நீயே அழணும். இல்ல ஜனமா, எனக்கு இதெல்லாம் தேவையா? ரொம்ப அசிங்கமா இருக்கு. என் அம்மாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் ஜனமா, நான் போறேன். நான் ரொம்ப மரியாதையா வளர்ந்த பொண்ணு. சின்ன சின்ன விஷயத்த கூட எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. தப்பானவங்க கூட சண்டை போடுறத கூட ஒரு அசிங்கம்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த சம்யுக்தா கூட சக்காலத்தி சண்டைய போட முடியாதுமா. சரி தமிழ், நீ போ. உன்னால ஃபைட்லாம் பண்ண முடியல, அவ்வளவுதான் உன்னோட தைரியம். நீ போ தமிழ், ஒன்னும் பிரச்சனை இல்லை. தமிழ், உனக்கு நீ யாருன்னு தெரியுமா? உன்னோட பொட்டென்ஷியல் என்னன்னு தெரியுமா? தெரியல. அதான் உன்னோட பிரச்சனையே. உனக்கு நடந்ததுல பாதி வேற யாராவது ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தா அவ உடைஞ்சு விழுந்திருப்பா. ஆனா என் தமிழ் இந்த நிமிஷம் வரைக்கும் நின்னு போராடினா.
போராடிட்டு இருக்கான்னு நம்புறேன். என்ன தமிழ், அந்த தைரியம் எங்க போச்சு? எங்க அந்த துணிச்சல்? அந்த துணிச்சல்காரியதான் ஏன் சிபிக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். வாங்க வாங்க வணக்கம். வாங்க போங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். போங்க போங்க. சேதோ. ம் என்னம்மா? பார்ட்டிக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சதா? முடிஞ்சது மேம். சீஃப் கெஸ்ட், ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வந்திருக்காங்கல்ல? ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க மேம். இன்னும் கொஞ்சம் பேர் வரணும். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லாரும் வந்துருவாங்க. ஆ, ஆமா, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம்? மேம் ஷார்ப்பா 10 o'clock ஆரம்பிச்சிடலாம். ம். இங்க பாருங்க, வந்திருக்க கெஸ்ட் யாருக்குமே எந்த குறையும் வந்துடக்கூடாது. கல்யாணத்துல யாரையும் நான் சரியா கவனிக்க முடியல. இந்த பார்ட்டில நல்லா கவனிக்கணும். சரிங்க ஜனாமா. எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சு கொடுங்க. சாப்பாட்டுல எந்த குறையும் இருக்க கூடாது. ஓகே மேம். ம். சேது, நீ கூட இருந்து பாத்துக்கோ. சரிங்கம்மா. ம். வாங்க சார் போலாம்.